Hi students, so இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா 12th physics third lessonல வரக்கூடிய ஒரு important 5 mark question. So this is important 5 mark question. See the topic number 3.10.5. என்ன question பாருங்க. Force on a current carrying conductor placed in a magnetic field. Magnetic field வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா uniform magnetic field. Okay. So the questionல mention பண்ணிருக்காது, அந்த explanationல கொடுத்திருப்போம். Okay. அப்ப யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வந்து ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர், கரண்ட் ஃப்ளோ கூடிய ஒரு கண்டக்டர் நம்ம எடுத்து வச்சோம், பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறோம். ஓகேவா? எஸ். சோ அப்ப ஃபர்ஸ்ட் கரண்ட் கேரியிங் கண்டக்டர் அதுல என்ன நடக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் எழுதுறேன். அதுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ண போறேன், மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல கொண்டு வைக்க போறேன். See, this is what uniform magnetic field. Uniform magnetic field. Uniform magnetic field na enadhu? The space between the crosses. So the cross is the magnetic field ka na potukkuradhu. Okay. So the space between the crosses should be same. So then only we can say what? This is uniform magnetic field. Okay. So this is the direction of magnetic field inside. Okay. Anyway, good. So first நமக்கு என்ன வேணும், current carrying conductor. So this is a conductor, நல்லா பாத்துக்கோங்க, cylindrical shaped conductor XY. The conductor which is connected by a battery. See the battery, this is the negative terminal, this is the positive terminal. Negative, positive. We know that the direction of electric field is positive to negative. So this is the direction of electric field. Okay, clear? Check. So எப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த இடத்துல ஆக்ட் ஆகுமோ அப்ப என்ன ஆகுது, இந்த பாசிட்டிவ் என்ன ஆகும், அல்லது இந்த நெகட்டிவ், இது நெகட்டிவ் டெர்மினல், இது என்னது, மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். இது ஈச் அண்ட் எவ்ரி மெட்டீரியல் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். அப்ப அந்த ஆட்டம்ஸ்க்குள்ள என்ன இருக்கும், சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ், எலக்ட்ரான்ஸ் இருக்கும், புரோட்டான்ஸ் இருக்கும், இந்த மாதிரி பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். அப்ப இது நெகட்டிவ் டெர்மினல். அப்ப இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், எந்த எலக்ட்ரான்ஸ்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லையா. ஒவ்வொரு ஆட்டம்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு பேர் தான் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் சொல்லுவாங்க. ஆனா in the presence of electric field the electrons are in regular manner, இல்லையா, ரெகுலர் ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி the free electrons எப்படி இருக்கும், random manner, ஒழுங்கற்ற முறையில் அங்கே இங்கே தாறுமாறா போயிட்டு இருக்கும். எப்ப electric field அப்ளை பண்றீங்களோ, when the electric field is applied to the conductor, the free electrons என்ன ஆகுது, start to move in a particular direction, ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா the negative terminal இல்லையா. சோ அதாவது xங்கற பாயிண்ட்ல ஆக்ட் பண்ணக்கூடிய அந்த நெகட்டிவ் டெர்மினல், the electric field or negative, இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ரிப்பல் பண்ணும். அப்ப ரிப்பல் பண்ணும், இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸோட டைரக்ஷன் இந்த மாதிரி டைரக்ஷன் பாசிட்டிவ் நோக்கி மூவ் ஆகும். So the electrons are drifted towards the positive. This is positive, this is negative terminal. So drifted towards the positive terminal. So the direction of what? Velocity of the electron is like this. So that velocity is called drift velocity. Appa drift velocity enna? The free electrons are drifted, பின்னோக்கி தள்ளப்படுறது, இழுக்கிறது இல்லையா. ஏன்னா இங்க repulsion, drifted towards the positive terminal when an electric field is applied. Okay, so but this is the direction of drift velocity. சரி, எப்போ வந்து இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் பாசிட்டிவ்ல போய் ரீச் ஆகுதோ அப்பதான் என்ன ப்ரொடியூஸ் ஆகும், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப கரண்டோட டைரக்ஷன் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். So this is the direction of current. So the direction of current and the drift velocity of the electrons are opposite. So இது வந்து இந்த டாபிக்ல வராது, இருந்தாலும் உங்களுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷனா கொடுத்திருக்கேன். Okay, see the entire length of the conductor that is denoted by letter L and area is A. So இப்ப இத நான் கொண்டு போய் என்ன எங்க வைக்கிறேன் அப்படினா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வைக்கிறேன். See, so இதான் வந்து அந்த conductor, this is the conductor, okay, of length L, okay, carrying current I, current direction, this is the direction of current, correct? The next electrons are drifted towards the positive terminal. Positive எங்க இந்த சைடு இருக்கு, அப்ப இந்த டைரக்ஷன், அப்ப எலக்ட்ரானோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன். So this is the velocity of the electrons. சும்மா போகல, என்ன ஆகுது, drift ஆகுது by the repulsion. இந்த repulsion என்ன ஆகுது, தள்ளப்படுது.
So then drift velocity vd. See, the direction of drift velocity and the direction of current is in opposite direction. Okay. So when the current carrying conductor is placed where in a uniform magnetic field, it experiences one force due to the magnetic field. Okay, that force is called Lorentz force. So the direction of the Lorentz force is perpendicularly downwards. So this is the Lorentz force that is denoted by letter Fm. Okay, so this is Lorentz force. Suppose positive irundhuchna upward direction. So this is the right hand thumb rule na irukku namakku solli kuduthirukka description la irukum Lorentz force engra topic. Okay, so இது ஓகே தானப்பா? சரி, அப்ப பாருங்க, இதான் அந்த கண்டக்டருக்கு perpendicular தான் அந்த சார்ஜ் பார்ட்டிகிள் மூவ் ஆகுது. கரெக்ட்டா? அப்ப drift velocity இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சோ இது என்னது? கண்டக்டர். ஓகே, the next magnetic field இந்த மாதிரி இருக்கு. சோ அப்ப magnetic fieldக்கு perpendicular அந்த கண்டக்டர் மூவ் ஆகுது அல்லது கண்டக்டரோட சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் மூவ் ஆகுது. ஓகே, சோ அப்படி மூவ் ஆகும்போது, அதாவது அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும்போது ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படினா downward direction. சோ பாருங்க, இது கண்டக்டர், இது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், downward direction ஆக்ட் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா Lorentz force. இது எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒண்ணுக்கு perpendicular-ஆ இருக்கும். ஓகேவா? சோ பாத்துக்கோ. ஓகே, சோ இப்ப இது எக்ஸ்பீரியன்ஸ் வாட் a force. இனி இது தேவையில்லை. அப்ப இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? So the total force experienced, total force F experienced, okay, total force experienced by the conductor na for example wire nu kuduthukame, conductor na wire is equal to the sum of, okay, sum of Lorentz forces on the are experienced by the individual charge carriers. ஒவ்வொரு சார்ஜ் கேரியர்ஸ் என்ன பண்ணும்? அந்த Lorentz force ஃபீல் பண்ணும். இல்ல ஒரு மைனஸ் எப்படி Lorentz force ஃபீல் பண்ணுச்சுனா அதே மாதிரி அடுத்த மைனஸ் Lorentz force ஃபீல் பண்ணும். அதே டவுன் டைரக்ஷன்ல மைனஸா இருந்துச்சுனா. கரெக்ட்டா? அப்ப டோட்டல் ஃபோர்ஸ்ங்கறது என்ன பண்ணனும்? எல்லாத்தையும் ஆட் பண்ணனும். அப்ப என்ன வரும்? F1 F2 ஃபர்ஸ்ட் சார்ஜோட ஃபோர்ஸ், செகண்ட் சார்ஜோட ஃபோர்ஸ், அப்படியே அப் டு எது வரைக்கும் இருக்கும்? nth சார்ஜோட ஃபோர்ஸ். இத ஷார்ட்டா எப்படி எழுதலாம்? டோட்டல் ஃபோர்ஸ் F is equal to எல்லா ஃபோர்ஸ்மே ஈக்குவலா இருக்கும் ஒரு எலக்ட்ரான் இருக்கும் இல்லையா? சோ அப்ப நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்ன வரும்? F பிளஸ் எல்லா சார்ஜ் பார்ட்டிகளோட சார்ஜ் வேல்யூ சேம் தானே. சோ அப்ப அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் சேமா இருக்கும். ஏன்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்ப ஃபர்ஸ்ட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் F னா செகண்டுக்கு F தான் அப் டு n. சோ அப்ப அப் டு n வரைக்கும். சோ அப்ப என்னலாம்? நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படினு எழுதலாம். ஓகேவா? F is equal to, ஓகேவா? சோ இதான் டோட்டல் ஃபோர்ஸ் இல்லையா? அந்த L லெந்த் இருக்கக்கூடிய கண்டக்டர். சோ இந்த ஃபார்முலா நம்ம அப்புறம் யூஸ் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக நான் என்ன பண்றேன்னா ஒரு சின்ன ஒரு போர்ஷனை மட்டும் சூஸ் பண்றேன். The entire length L, see the smallest portion here, this is dl. Total L னா இது எவ்வளவு இருக்கும்? இது dl of area of cross section A. இதுதான் area of cross section இல்லையா? Area of cross section is what? A, smallest portion. So அதுல flow ஆகக்கூடிய கரண்டோட வேல்யூ I இல்லையா? So அப்ப I current எதுல flow ஆகுது? dl ங்கற smallest portion. So I dl. இதுக்கு ஒரு பேர் இருக்கு, என்னது? It is a vector quantity, direction is there. Current element அப்படினா என்ன அர்த்தம்? Current in the smallest portion. கரெக்ட்டா? அல்லனா current in the length element. Length element என்ன? அந்த லெந்த்ல ஒரு சின்ன ஒரு பகுதி. சரி, ஓகே. இப்போ விஷயம் வரும். எப்போ இந்த கண்டக்டரை யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்றோமோ அப்ப என்ன பண்ணும்? ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதான் Lorentz force. So the total force experienced by the wire of length L is equal to, okay, sum of Lorentz forces experienced by the individual charge carriers, that is number of force. அது எழுதிட்டு. Okay, so see here, in the conductor is concerned, the direction of current and the direction of drift velocity is what? Opposite in direction. Okay, so அப்ப அதுல ஆரம்பிக்கிறேன். From the relation of current and drift velocity, we can write I is equal to NAEVD. So எங்க படிச்சோம்? The relation between current and drift velocity second lesson ல இருக்கும், descriptionல கொடுத்திருப்பேன். ஏன்னா
current வந்து எதுக்கு directly proportional to drift velocity. Velocity faster increase ஆச்சுன்னா current ஓட வேல்யூ என்ன ஆகும்? increase ஆகும். ஓகேவா? then proportionality equal ஆ மாத்தும்போது ஒரு கான்ஸ்டன்ட். இங்க என்ன கான்ஸ்டன்ட்னா NAE. எப்படின்னா Nங்கறது number of electrons. ஒரு கண்டக்டரை சூஸ் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற number of electrons வந்து கான்ஸ்டன்ட் தான். எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாத வரைக்கும் அது கான்ஸ்டன்ட், மாறாது. அப்ப அது கான்ஸ்டன்ட். A area of cross section. ஒரு கண்டக்டரோட சைஸ் அதே சைஸ் தான், மாறாது. சோ அப்ப area of cross section constant. E charge of an electron என்ன வேல்யூ? 1.6 into 10 power minus 19 coulomb. அதுவும் கான்ஸ்டன்ட். சோ அதனால தான் இந்த proportionality constant equal introduce பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம் இல்லையா? அதான் NAE VD. சோ அதான் இது. ஓகே, this is equation number 1. சோ ஒரு சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, சோ என்ன பண்ண போறோம் பாருங்க. multiply by dl on both sides. multiply பண்ணுங்க. I dl is equal to n a e v d. dl multiply பண்ணும்போது இங்க என்ன வரும்? the same dl. So this is equation number 2. So write in terms of current element ல இத மாத்த போறோம். current element என்ன? current in the smallest portion of length what dl. dl இந்த length இருக்கக்கூடிய கண்டக்டர்ல flow ஆகக்கூடிய current. சோ அப்ப என்னது? I dl வெக்டார், அதான் current element இல்லையா? சோ அப்ப நான் இத வெக்டார்ல மாத்த போறேன். அப்ப I dl vector is equal to n a e v d dl. சோ இது வெக்டார், ரைட் சைடு ஒரு வெக்டார் வரும். இதுல எது வெக்டார்? dl வந்து வெக்டார் கிடையாது, லெந்த், ஸ்கேலார். கரண்ட் எலிமெண்ட் I dl அந்த கரண்ட்ல ஃப்ளோ ஆகும்போது அது வெக்டார். அப்ப இது ஸ்கேலார், e ஸ்கேலார், a ஸ்கேலார், n ஸ்கேலார். drift velocity வந்து வெக்டார். see the direction, current element ஓட டைரக்ஷனுக்கும் drift velocity டைரக்ஷனும் எப்படி இருக்கு? ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப drift velocity ஆப்போசிட் டைரக்ஷன், சோ மைனஸ். மைனஸ் எதை குறிக்குது? நெகட்டிவ் sign indicates the current element ideal vector and drift velocity are in opposite direction. Okay, so this is equation number 3. Okay, சரி. இப்போ இந்த smallest portionல இருக்கக்கூடிய electrons experience பண்ணக்கூடிய force, ஒவ்வொரு forceம். அப்ப அதுல smallest portion நல்லா பாத்துக்கோங்க. entire length அப்படினா total force F. இப்போ smallest portion உடைய length dl அப்படினா அதை experience பண்ணக்கூடிய force df. அப்ப df is equal to எப்படி வரும்? இதே மாதிரி ஒவ்வொண்ணுமே ஒரு force experience பண்ணனும் இல்லையா? first charge particle F1, second charge particle force, third order force, அப்படி up to number of force இருக்கும், up to Fn. இது எப்படி எழுதலாம்? df is equal to ஒவ்வொரு particle individual force experience பண்ணும்போது number of force அப்படினு மாறும். ஓகேவா? சரி. சோ இது இந்த ஏரியால இருக்கக்கூடிய total force, okay, of length dl. சரி. அப்ப அதுக்கு முன்னாடி f கண்டுபிடிக்கணும். f என்ன? ஆவரேஜா. இப்ப nfங்கிறது total force. நல்லா பாத்துக்கோங்க. nfங்கிறது total force. என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 50 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வெச்சுங்களேன். அப்ப 50 into force. அப்ப ஒரு எலக்ட்ரான் எப்படி கிடைக்கும்? divided by 50. அப்ப f எப்படி கண்டுபிடிக்கிறது? f என்ன? Lorentz force. அப்ப we know that நமக்கு தெரியும். okay, the Lorentz force என்ன சொல்லலாம்? the charge particle are, we know that the Lorentz force experienced by the electron. ஒவ்வொரு எலக்ட்ரானும் force experience பண்ணனும். நம்ம வந்து என்னது? average தான் எடுக்கிறோம் இல்லையா? சோ அப்ப we know that the average force என்ன force? Lorentz force experienced by a charge carrier. Example inga electron. Okay, by a carrier electron is formula na F vector is equal to, படிச்சிருப்பீங்க என்ன formula? Lorentz force க்கு F is equal to Q into V vector cross B vector. இங்க என்னது? V vector drift velocity, so VD vector. So அதே மாதிரி Q ங்கற charge, இங்க என்ன charge? Electron, that is a negative charge. ஓகேவா?
So அப்ப இங்க நெகட்டிவ் எதை குறிக்கும்? நெகட்டிவ் sign indicates எதை குறிக்கும்? நெகட்டிவ் sign indicates the charge is negative. So this is equation number 4. Okay va? Check. So next force formula இங்க எழுதிருந்தேன் இல்லையா? இந்த smallest portion act பண்ணக்கூடிய total force dF is equal to nF. Okay, F எழுதிட்டேன். இனி n எழுதணும் இல்லையா? Total number of electrons in this portion, total number of charged particles. எப்படி அதை கண்டுபிடிக்க? எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும் density என்ன எக்ஸ்பிரஷன்? mass by volume. அதனால அந்த density படிச்சிருப்பீங்க. density என்ன டென்சிட்டிங்க? mass density இல்லையா? mass ஓட density எதை பொறுத்து? வால்யூமை பொறுத்து. mass density is equal to mass by volume. ஓகேவா? அதே மாதிரி number density is equal to number by volume. ஓகே, அப்ப number of electrons per unit volume is called number density. இந்த ஏரியால இப்படியே அப்படிதானே? so the number of electrons electrons bracket la போடும், charge bracket la electron density n is equal to n by v, number of electrons per unit volume. From this n is equal to nv, which is equal to n into v volume. Volume க்கு என்ன ஃபார்முலா? length into breadth into height. So length is the smallest portion first choose பண்ணனால dl, breadth into height, that is nothing but area. So அப்ப area into dl, adl. Okay வா? So n is equal to nadl. So இது தேவைப்படும். So இங்க வந்து force calculate பண்ணுவோம் இல்லையா? Therefore the total force இல்லையா experienced by the charges of a conductor, charges of a conductor of length எவ்வளவு? dl. அப்ப dl length இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் கண்டக்டர்ல வந்து அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல இருக்கக்கூடிய சார்ஜஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் dl is என்ன ஃபார்முலா? ஃபோர்ஸ் இதா இருக்கு இவ்வளவு இல்லையா? இந்த ஸ்மாலஸ்ட் போர்ஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் df. ஏன் df போட்ட f போடாம? dfங்கிறது லெந்த் dlங்கறதுனால அதோட ஃபோர்ஸ் வந்து df. என்டையர் லெந்தோட ஃபோர்ஸ் தான் கேபிட்டல் F இல்லையா? f. So is equal to number of electrons இல்லையா into f, force experience, I mean average force experienced by the charge. Substitute பண்ணுவோம். is equal to capital N, இதற்கு என்னது? nadl into f vector இதா இருக்கு minus e into vd vector cross b vector. Okay, so df vector is equal to minus முன்னாடி எடுத்துறோம் n a e vd vector into dl, மீதி என்ன இருக்கு? into b vector. so இந்த portion இருக்கு இல்லையா? இந்த portion, so அதனால இங்க இருக்கு பாருங்க, that is equal to idl. ஓகேவா? so another equation number போட்டுக்கலாம், 5 போட்டுக்கலாம். அப்ப from equation number 3 we can write df vector is equal to the whole portion என்ன எடுத்துக்கலாம்? idl. so idl vector into b vector. so okay va? so this is equation number 6. so in the smallest portion ல இருக்கக்கூடிய charge particles, I mean the conductor experience பண்ணக்கூடிய force, நமக்கு தேவை total force. therefore the total force experienced by the conductor na உள்ள என்ன இருக்கு? charges by the conductor of entire length, total length, entire length L is total length குள்ள force என்ன வரும்? F is equal to, அப்ப smallest portion அப்படினா dF is equal to NF,
entire lengthனா df placeல என்ன வரும் அதே f தான் f vector is equal to n f vector simplify பண்ணலாம் இல்ல டைரக்ட்டா கூட எழுதிக்கலாம் அப்படியே சின்ன மாத்தினாலே போதும் இது df ங்கற smallest portion அப்ப entireனா df போல என்ன வரும் f வரும் f equal to அதே மாதிரி இங்க I smallest portionனா element வந்து dl entire length வரும்போது dl போல என்ன போட்டா போதும் l அப்ப I into l into b vector ஓகேவா சோ இது வந்து வெக்டார்ல இருக்கு in scalar I mean in magnitude f is equal to இது எப்படி இருக்கு என்ன ஃபார்முலா இருக்கு a vector cross b vector அப்ப எப்படி வரும் modulus of il vector into modulus of b vector into sin theta into n cap unit vector value is what 1 so which is equal to modulus of il vector il modulus of b vector b sin theta so the force on a current carrying conductor placed in a uniform magnetic field f is equal to b il sin theta ஓகேவா சோ இது வந்து ஸ்பெஷல் கேஸ் ரெண்டு கேஸ் இருக்கு கேஸ் 1 என்னது first if the conductor is parallel to the uniform magnetic field க்கு parallel இருந்துச்சுனா இல்லையா length of the conductor இல்லையா I mean length of the conductor is parallel to the uniform magnetic field parallel to the along the direction of magnetic field conductor length is parallel to the magnetic field அப்ப இந்த θ எதுல வந்துச்சு θ வந்து இந்த ரெண்டுக்கு இடையில தான் கண்டக்டரோட லெந்த்க்கும் magnetic fieldக்கு இடையில ஆங்கிள் தான் θ அப்ப parallelனா θ is equal to 0 degree so substitute பண்ணா வரும் f is equal to sin 0 value 0 so total force f is equal to 0 அப்ப கண்டக்டர் வந்து எந்தவித ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது எப்ப இந்த கண்டக்டர் magnetic fieldக்கு parallel-ஆ இருக்கும்போது the next case 2 conductor of length L is perpendicular to the magnetic field perpendicular ஆ இருக்கும்போது θ 90 so θ is equal to 90 degree so the total force F is equal to sin 90 value 1 அப்ப F is equal to BIL so maximum force so இது முக்கியமான 5 mark question so நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க okay thank you